வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் நடிச்சு உலகம் முழுக்க வெளியாகி இருக்கு தி கோட் திரைப்படம். விஜயோட சினிமா கரியர்ல வெளியாகும் கடைசி 2 படங்கள்ல ஒண்ணுதான் இந்த கோட் திரைப்படம். அதனாலேயே இந்த படத்தின் மேல எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளை ரசிகர்கள் வாரி குவிச்சிருக்காங்க. ரசிகர்களோட எதிர்பார்ப்ப தி கோட் திரைப்படம் எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கடைசியா லியோ திரைப்படத்தை தொடர்ந்து விஜய் நடிப்புல வெளியாகி இருக்கும் இந்த படத்துல அவர் கூட பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், மோகன், பிரேம்ஜி, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரின்னு ஒரு பெரிய 90s நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. வெங்கட் பிரபு இயக்கியிருக்கும் இந்த படத்துக்கு அவரோட சகோ யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறார். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அணியில விஜய் தன்னுடைய நண்பர்கள் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மலோட பணியாற்றிட்டு வராரு. இவங்க என்ன செய்யறாங்க, எங்க வேலை பார்க்கறாங்க என்பதே அவங்க குடும்பத்துக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தாய்லாந்தில் நடக்கிற ஒரு மிஷன்ல விஜய் தன்னுடைய மகனை இழக்க நேருது. அதுக்கு பின்னணியில யார் இருக்கிறா, மகனுக்கு என்ன ஆச்சு, அந்த சம்பவத்திற்கு பின்னணியில இருக்கிற நபர்களா, ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கும் ஹீரோ அணியினர் பிடிச்சாங்களா? இதுதான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கதை. படத்தோட இன்டர்வல் வரைக்கும் ஆக்ஷன், காமெடி, ஃபேமிலி சென்டிமெண்ட்னு செல்லக்கூடிய கோட் 2வது பாகத்துல தந்தை மகன் என 2 விஜய்களுக்கு நடுவே மோதலா தொடருது. சாதாரணமான ஒரு பழிவாங்கல் ஸ்டோரியை வச்சுக்கிட்டு அது ஒரு ஆக்ஷன் மசாலா த்ரில்லருக்கான திரைக்கதையா சிறப்பா உருவாக்கி இருக்கிறாரு இயக்குனர் வெங்கட் பிரபு. வழக்கமா வெங்கட் பிரபு தனது படங்கள்ல எடுத்திருக்கிற சுதந்திரத்தை இந்த படத்திலையும் எடுத்துட்டு தனக்கே உரிய மாசான சீனை உருவாக்கி இருக்கிறாருன்னு சொல்லலாம். படத்துல இருக்கக்கூடிய அடல்ட் காமெடிஸ் விஜய்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படிப்பட்ட ட்விஸ்ட்னாலும் எப்படியும் ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு அதை ரொம்ப நேரம் ரகசியமா வச்சு யூஸ் இல்லைன்னு இயக்குனர் தெளிவா ட்விஸ்ட் தானே ரிவீல் செஞ்சிடறாரு. அப்பா விஜயின் ரோல் மாஸ் என்றால் மகன் விஜய்க்கு வித்தியாசமா ஒரு இயல்பை கொடுத்திருக்காங்க. சந்தானம், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ்னு விஜய் எல்லா நடிகர்களோட மாடுலேஷன்லையும் ரசிகர்களை என்டர்டைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. படத்துல ஏஐ மூலம் விஜயகாந்த் வரும் காட்சி படத்தின் கதையோடு சேர்ந்து வருவது கேப்டன் விஜயகாந்திற்கு ஸ்பெஷல் ட்ரிபியூட்டா அமைஞ்சிருக்கு. இதை தவிர்த்து கிசுகிசுக்கப்பட்ட ஒரு சில நடிகர் நடிகைகள் கேமியோ ரோலில் வந்து கிளைமேக்ஸ் வரை ஹைப் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. படத்துக்கு ஒரு முக்கியமான வீக்னஸ்னா ரிப்பீட் வேல்யூ இல்லைன்றது தான். முதல் பாதியில எமோஷன் ஒரு பக்கம், ஆக்ஷன் இன்னொரு பக்கம்னு சரியா பேலன்ஸ் செஞ்ச இயக்குனர் 2வது பாதியில திரைக்கதையில் இருக்கக்கூடிய தொய்வை மறைக்க நிறைய போராடி இருக்காரு. நெகட்டிவ் ரோல்ல விஜய் தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து ரசிகர்களோட உற்சாகத்தை குறையாம வச்சிருக்கிறாரு. ரஜினி, அஜித், தோனி, மட்ட பாடலில் குத்தாட்டம் போடும் நடிகை, கிளைமேக்ஸில் வரும் குழந்தைகளை கவர்ந்த நடிகர் என அடுத்தடுத்த காட்சிகளில் வரக்கூடிய ட்விஸ்டுகள் இந்த தொய்வை மறைக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. தியேட்டர்ல முதல் தடவை ரசிகர்களுடன் கொண்டாடுவதற்கு ஏற்ற எல்லா பிளஸ் பாயிண்ட்களும் படத்துல இருக்குன்னே சொல்லலாம். ஆனா இன்னொரு முறை சென்று பார்ப்பதற்கு என்று படத்தில் ஒன்றுமில்லை. அதேபோல் யுவனின் பின்னணி இசையும் முதல் நாள் கொண்டாட்டத்தின் மேல் மட்டுமே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சில இடங்களில் கருடன் படத்தின் பிஜிஎம் பயன்படுத்தியிருக்கிறார். பிரேம்ஜியின் ஒரு சில காமெடிகள் சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகியும் அவருக்கு சில காட்சிகள் மட்டுமே இருப்பது வருத்தம். மீனாட்சி சௌத்ரி, லைலா, அஜ்மல் ஒரு சில காட்சிகளோடு பேட்டா வாங்கி கொண்டு டாட்டா சொல்லிவிடுகிறார்கள். நான் தான் வில்லன் என்று சொல்லிக்கொண்டு அப்பப்போ வரும் நடிகர் மோகன் அங்கங்க வந்தாலும் அவரை பார்த்து பயமே வரல. லியோ படத்தை போல் இப்படத்திலும் டைட்டில் கார்டு சிறப்பா உருவாக்கப்பட்டிருக்கு. இளையராஜாவின் சொர்க்கமே என்றாலும் பாடல் ரீமிக்ஸ், மெட்ரோவில் நடக்கும் ஆக்ஷன் காட்சிகள், இறுதியில் வரும் ப்ளூப்பர்ஸ், அவ்வப்போது அரிதாக வரும் கார் சேசிங் காட்சிகளிலும் ஆக்ஷன் காட்சிகளிலும் சித்தார்த் நுனியின் ஒளிப்பதிவு கவனம் இருக்குது. மொத்தத்தில் தி கோட் விஜய் என்கிற ஒரு ஐகானை தியேட்டர்ல போய் கொண்டாடிவிட்டு வருவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பக்கா கமர்ஷியல் படமா வெளியாகிருக்கு. நாம ஏற்கனவே பார்த்து பழகிய கதையை தன்னுடைய முந்தைய படமான மங்காத்தா பட பாணியில திரைக்கதை அமைத்து கொடுத்து அதில் எந்த அளவிற்கு மாஸ் எலிமெண்ட்ஸ்களையும் திருப்பு முனைகளையும் சேர்த்து அதனுடன் சிஎஸ்கே கிரிக்கெட்டையும் சேர்த்து ரசிக்க வைக்க முடியுமோ அந்த அளவு ரசிக்க வைத்து இப்படத்தை விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாது அனைத்து விதமான ரசிகர்களும் ரசிக்கும்படி கொடுத்து பெரும் வெற்றி படமாக இந்த கோட் திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் வெங்கட் பிரபு.